वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால நம்மளுடைய வீடியோ ஒரு 4 மாதமாக போடலை. இப்போது லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 57வது ஸ்லோகத்திலேருந்து 62வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். 57வது ஸ்லோகம். अर्धनारीश्वरी देवी सर्वविद्या प्रदायिनी भार्गवी याजुषी विद्या सर्वोपनिषदास्तिता सर्व उपनिषद अस्तिता व्योमकेशा किल प्राणा पंचकोश विलक्षणा पंचकोशात्मिका प्रत्यक् पंच ब्रह्मात्मिका शिवा व्योमकेश अखिल प्राणा पंचकोश विलक्षणा पंचकोशात्मिका प्रत्यक् पंच ब्रह्म आत्मिका शिवा जगज्जरा जनित्री च पंचकर्म प्रसूदिका वाग्देव्याभरणाकारा वाग्देव्य आभरणाकारा சர்வகாமிய ஸ்திதா ஸ்திதிஹி. இப்போ இந்த 3 ஸ்லோகத்துக்கும் அர்த்தங்கள் பார்க்கலாம். அர்த்தநாரீஸ்வரி, அர்த்தநாரிங்கிறது நம்ம சிவனை சொல்கிறது. உடம்பில் பாதி தேகத்தை கொடுத்தவன் சிவனுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அர்த்தநாரீஸ்வரி, உடலில் பாதியாக இருக்கக்கூடியவள், ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அர்த்தநாரீஸ்வரி. தேவி நிறைய திருநாமங்களுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். விளையாடக்கூடியவள், விளையாட்டாக உலகத்தை படைக்கக்கூடியவள். சர்வ வித்யா பிரதாயினி கொடுக்கக்கூடியவள். பக்தர்களுக்கு அனைத்து விதமான வித்யானாலே நாலேஜ்னு அர்த்தம். எல்லா விதமான நாலேஜ், எல்லா டைப் ஆஃப் நாலேஜையும் வழங்கக்கூடியவள். பார்கவி பிருகு முனிவருக்கு மகளாக அவதாரம் எடுத்தவள் பார்கவி. யாஜுஷி வித்யா, இப்போ யஜ்யம் யாகம் முதலவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த விதமான அந்த அறிவு ஞானத்தை தரக்கூடியவள், அந்த விஸ்டத்தை தரக்கூடியவள் அம்பாள். அந்த வித்யாகவே இருக்கக்கூடியவள் யாஜுஷி வித்யா. இப்போ வேத முறைகளினால் அறியப்படுபவளும் கூட. சர்வோபனிஷத ஸ்திதா, சர்வ உபனிஷத ஸ்திதா, எல்லா விதமான உபனிஷத்துக்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவள், சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த உபனிஷத்துக்கள் வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே அம்பாள் ஒரு வித்யை மாதிரி நாலேஜ், விஸ்டம், சூக்ஷ்ம ரூபமாக இருக்கிறாள். அடுத்த ஸ்லோகம் 58வது ஸ்லோகம். வியோமகேஷா அகில பிராணா. வியோம அப்படின்னா ஆகாசம், ஸ்கை. இந்த ஆகாசத்தை போன்று கேசத்தை உடையவள். வியோமகேஷன்கிறது சிவனுக்கும் ஒரு பேர். வியோமகேஷா அகில பிராணா, இந்த காஸ்மாஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே பிராணனாக இருக்கக்கூடியவள். அகில பிராணா, அனைத்து உயிர்களுக்கும் பிராணனாக, உயிர் நாடியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பஞ்சகோஷ விலக்ஷணா, 5 கோஷம்ங்கிறது கவர் பண்ணுறது, லேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மாவும் இந்த 5 விதமான கோஷங்களால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் பிளிஸ்ன்னு சொல்லுவாள். அன்னமய கோஷங்கிறது ஃபிசிக்கல் பாடி, ஃபுட்டுனால் உண்டானது. அடுத்து பிராணமய கோஷங்கிறது அந்த ஃபுட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, எல்லா இடத்துக்கும் போகிற எனர்ஜி. மனோமய கோஷங்கிறது மைண்டு. விஞ்ஞானமய கோஷம் இஸ் விஸ்டம். இது எல்லாத்தினாலையும் நம்ம ஒரு ஞானத்தை அடைகிறோம், அந்த ஞானத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பிளிஸ். ஸோ இந்த கோஷங்களுக்கு உட்பட்டு நம்மளுடைய ஒரு ஜீவனானது இருக்கிறது, இந்த ஜீவாத்மாங்கிறது. அப்போ இந்த ஒரு 5 கோஷங்களுக்கு உட்பட்டு இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த கோஷங்களால் பாதிக்கப்படாதவள் அம்பாள். அதுக்கு தான் பஞ்சகோஷ விலக்ஷணா. இப்போ இதுக்கெல்லாம் தாண்டி இருப்பவள் அம்பாள்.
ஆனால் என்ன, பஞ்சகோஷாத்மிகா, இந்த பஞ்சகோஷத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவாக குட்டியாக உள்ள பரபிரமத்துக்குள்ளே ஜீவாத்மாக்குள்ளே ஒரு பரமாத்மா இருக்கா இல்லையா, அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பஞ்சகோஷ ஆத்மிகா. பிரத்யக் பஞ்ச பிரம்மாத்மிகா. இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய பிரம்ம ரூபம் இருக்கு இல்லையா, அப்புறம் பஞ்ச பிரம்மாத்மிகான்னு சொல்கிறா. பிரத்யக்ங்கிறது உள்ளுக்குள்ளே பார்க்குறது. அந்த உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இருக்கக்கூடிய பிரம்மம், பிரம்ம முகமாக இருக்கார் இல்லையா பகவான். அந்த பகவானுக்கு 5 முகங்கள். சத்யோஜாதம், அகோரம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம்ங்கிறதெல்லாம் 5 முகங்கள். அந்த பஞ்ச பிரம்மாத்மாவுக்கும் ஆத்மாவாக உள்ளுக்குள்ளே இயக்கமாக எனர்ஜியாக உள்ளுக்குள்ளே அம்பாள் தான் இருக்கா, சக்தியாக இருக்கக்கூடியவள். அடுத்து சிவா. சிவானா மங்களமானவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 59வது ஸ்லோகம். ஜகஜரா ஜனித்ரீ ச. ஜகஜரா, இந்த ஜகத்தை உருவாக்கியவள், ஜனித்ரி உருவாக்கியவள் அம்பாள். அது எந்த உலகம்? மிக பழமையான உலகம் இல்லையா. இந்த உலகம் தோன்றி எவ்வளவோ நாளாச்சுங்கிறா. நம்ம இப்போ வந்து கலியுகத்தில் இருக்கோம். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கலியுகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ யுகங்கள் தோன்றி ரொம்ப நாள் ஆயிடுத்து. அந்த பழமையான அந்த யுகத்தை தோற்றுவித்தவள் அம்பாள். ஜகஜரா ஜனித்ரி. பஞ்சகர்ம பிரசூதிகா. இந்த உலகத்தை படைச்சாச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 5 தொழில்கள், 5 தொழில்களையும் உருவாக்கியவள், தோற்றுவித்தவள் அம்பாள். என்ன விதமான 5 தொழில்கள்? படைத்தல், காத்தல், அழித்தல். அடுத்து மாயை. மாயைங்கிறது மறைத்தல், திரோபாவம் அப்படிங்கிற மாயை இருக்கு இல்லையா. நம்மளுடைய கர்மா எப்போ விலகும் போதோ அப்போ தான் அந்த ஞானம் கிடைக்கிறது. அது வரைக்கும் அந்த பொருள் வந்து மறைந்து இருக்குது. அப்புறம் கடைசியில் அனுக்கிரகம். இந்த 5 தொழில்களையும் உருவாக்கியவள் அம்பாள், 5 தொழில்களையும் செய்யக்கூடியவள் அம்பாள். பஞ்சகர்ம பிரசூதிகா. அடுத்து வாக்தேவ்யா. வாக்குகளுக்கு, ஒரு உயிரினம் பிறந்தாச்சுன்னா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள், வாக்குகளுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் வாக்தேவ்யா. ஆபரணாக்காரா. அந்த வாக்தேவ் அதையே மாலையாக போட்டுருக்கா. எழுத்துக்கள், அக்ஷரங்கள் அதையே வந்து மாலையாக போட்டுருக்கா, ஆபரணமாக போட்டுருக்கா அம்பாள். சர்வ காமியஸ்திதா. இப்போது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு உயிர் இயங்கணும்னா அதுக்குள்ளே ஒரு டிசையர் இருக்கணும் இல்லையா. அந்த டிசையர், காமியம் டிசையர். அந்த டிசையர் எல்லாத்துக்கும் விருப்பம், விருப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியாக, அந்த விருப்பம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் சர்வ காமியஸ்திதா. அப்போது ஒரு வேலையை செய்யணும்னாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியாக அந்த விருப்பத்தை கொடுக்கறது, அந்த வேலையை செய்ய வைக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியாக அம்பாள் இருக்கா. ஸ்திதிஹி. ஸ்திதிஹினா நிலையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். எல்லாவற்றிலும் ஸ்திரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அர்த்தநாரீஸ்வரி தேவி சர்வவித்யா பிரதாயினி பார்கவி யாஜுஷி வித்யா சர்வோபனிஷதாஸ்திதா. அர்த்தநாரீஸ்வரி தேவி சர்வவித்யா பிரதாயினி பார்கவி யாஜுஷி வித்யா சர்வோபனிஷதாஸ்திதா. व्योमकेशाखिल प्राणा पंचकोश विलक्षणा पंचकोशात्मिका प्रत्यक् पंचब्रह्मात्मिका शिवा. व्योमकेशाखिल प्राणा पंचकोश विलक्षणा पंचकोशात्मिका प्रत्यक् पंचब्रह्मात्मिका शिवा. जगज्जरा जनित्री च पंचकर्म प्रसूतिका वाग्देव्याभरणाकारा सर्वकाम्यस्थिता स्थितिः. जगज्जरा जनित्री च पंचकर्म प्रसूतिका वाग्देव्याभरणाकारा सर्वकाम्यस्थिता स्थितिः. அடுத்து 60, 61, 62 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். அஷ்டாதச சதுஷ்ஷஷ்டி பீட்டிகா வித்யயாயுதா காளிகா கர்ஷண ஷ்யாமா யக்ஷினி கின்னரேஸ்வரி. அஷ்டாதச சதுஷ்ஷஷ்டி பீட்டிகா வித்யயாயுதா காளிகா ஆகர்ஷண ஷ்யாமா யக்ஷினி கின்னரேஸ்வரி. கேதகி மல்லிகா சோக வாராகி தரணி த்ருவா நாரசிம்ஹி மகாக்ராஸ்யா பக்தானாம் ஆர்த்திநாசினி. கேதகி மல்லிகா அசோக வாராகி தரணி த்ருவா.
சில புக்கில் வந்து ஷோக அப்படின்னு போட்டிருக்கு, சில புக்கில் அசோகன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அசோக புஷ்பமாக எடுத்துக்கணும் அதை. அந்தர்பலா ஸ்திரா லக்ஷ்மீர் ஜரா மரண நாஷினி ஸ்ரீரஞ்சிதா மகாமாயா சோம சூர்யாக்னி லோச்சனா. சோம சூரிய அக்னி லோச்சனா. அஷ்டாதசசதுஷ்ஷஷ்டி பீட்டிகா வித்யயாயுதா காளிகாகர்ஷணஸ்யாமா யக்ஷினி கின்னரேஸ்வரி. அஷ்டாதசசதுஷ்ஷஷ்டி பீட்டிகா வித்யயாயுதா காளிகாகர்ஷணஸ்யாமா யக்ஷினி கின்னரேஸ்வரி. கேதகி மல்லிகாசோக வாராகி தரணி த்ருவா நாரசிம்ஹி மகோக்ராஸ்யா பக்தானாம் ஆர்த்திநாசினி. கேதகி மல்லிகாசோக வாராகி தரணி த்ருவா நாரசிம்ஹி மகோக்ராஸ்யா பக்தானாம் ஆர்த்திநாசினி. அந்தர்பலா ஸ்திரா லக்ஷ்மீர் ஜரா மரணநாசினி ஸ்ரீரஞ்சிதா மகாமாயா சோமசூர்யாக்னிலோச்சனா. அந்தர்பலா ஸ்திரா லக்ஷ்மீர் ஜரா மரணநாசினி ஸ்ரீரஞ்சிதா மகாமாயா சோமசூர்யாக்னிலோச்சனா. 60வது ஸ்லோகம் மீனிங் பார்க்கலாம். அஷ்டாதச, அஷ்ட அப்படின்னா 8, தசன்னா 10. ஸோ 18 மகாசக்தி பீடங்களை உடையவள். சதுஷ்ஷஷ்டி, சதுஷ்ஷஷ்டி 64, சஷ்டினா 60, சதுஹு அப்படின்னா 4, 64 சக்தி பீடங்களை உடையவள். 18 மகாசக்தி பீடங்கள், 64 சக்தி பீடங்கள். காமாட்சி க்ஷேத்திரம், ஒடிசாவில் இருக்கிற காமாக்யா க்ஷேத்திரம், இதெல்லாம் நிறைய கோவில்கள் நமக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, சக்தி பீடங்களாக இருக்குது. அந்த சக்தி பீடங்களில் அருளக்கூடியவள் பீட்டிகா, அந்த பீடங்களில் நிறைந்திருப்பவள் அம்பாள். வித்யயாயுதா, எல்லா வித்யைகளுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் வித்யயாயுதா. காளிகா ஆகர்ஷண ஷியாமா, ஷியாமான்னா டார்க் காம்ப்ளெக்ஷன், கலரை உடையவள். அதனால தான் அம்பாளுக்கு பேர் காளிகா, காளி ரூபமாக இருக்கக்கூடியவள். அகோரமாக காளி ரூபமாக இருக்கக்கூடியவள், காளியாக அவதாரம் எடுத்தவள். ஆகர்ஷண, ஆகர்ஷணனா அட்ராக்ட் பண்ணக்கூடியவள், கவரக்கூடியவள், ஆகர்ஷணம். காளிகா ஆகர்ஷண ஷியாமா. யக்ஷினி கின்னரேஸ்வரி, படைத்தல் இதில் தேவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கின்னர்கள், கிம்புருஷர்கள், நாகர்கள், இதெல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருக்குது. நிறைய ஸ்பீஷஸ் சொல்லுவா இல்லையா, ஏகப்பட்ட ஸ்பீஷஸ். தேவர்களில் ஆரம்பித்து நம்ம கீழே இருக்கிற புழு வரைக்கும் இல்லையா, கீட்டா சின்ன புழு வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. எத்தனையோ கோடி உயிரினங்கள். அதில் இருக்கக்கூடியவாளில் யக்ஷர்கள், யக்ஷர்கள் யக்ஷினி பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவள். கிண்ணறர்கள் கிண்ணரேஸ்வரி இல்லையா, அதுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் யக்ஷினி கிண்ணரேஸ்வரி. யக்ஷர்களுடைய தலைவனாகத்தான் குபேரன் இருக்கார், ஹிமாலயாஸில் அந்த ஏரியாவில் இருக்கார். ஸோ 61வது ஸ்லோகம். கேதகி, கேதகின்னா தாழம்பூ, தாழம்பூவாகவே அம்பாள் தான் இருக்கா. அதோடைய வாசனை, அந்த ஒரு இது நறுமணம் அம்பாளுக்கு மிக பிடித்தமானது. எல்லா பூக்களும் கேதகின்னா தாழம்பூ. மல்லிகா மல்லிகை பூ. அடுத்து அசோக புஷ்பம். ஷோகன்னு வச்சுட்டாலும் சோகத்தை போக்கக்கூடியவள் அம்பாள். வாராகியாக அவதாரம் எடுத்தவள். லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட வரும். பண்டாசுரன் அழிக்க போகும்போது படைத்தளபதியாக வாராகி அம்பாள் தான் இருக்கா. இப்போது தரணி துருவா, தரணிங்கிறது இந்த பூமி, துருவா அதில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியவள். பகவான் வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை அந்த ஒரு இதுலேருந்து மீட்டப்போ அம்பாள் வாராகியாக அவதாரம் எடுத்த மாதிரி சொல்கிறாங்க. வாராகி தரணி துருவா. அதனால தான் அடுத்த நாம வந்து நாரசிம்ஹின்னு வந்திருக்கு இல்லையா. விஷ்ணு நரசிம்மராக வரும்போது அம்பாள் வந்து நாரசிம்ஹியாக வரா, அதனுடைய பெண் தெய்வமாக வரா அம்பாள். நாரசிம்ஹி மகோக்ராசியா, அதுன்னு மிக உக்கிரமாக இருக்கக்கூடியவள். எப்படி மகாவிஷ்ணு நாரசிம்மமாக ஒரு உக்கிரமாக அவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி நாரசிம்ஹின்ற ரூபம் வந்து அம்பாள் வந்து மிக உக்கிரமாக இருக்கக்கூடியவள். அடுத்து பக்தானாம் ஆர்த்தி நாஷினி. ஆர்த்திங்கிறது கவலை, நாஷினிங்கிறது போக்கக்கூடியவள். பக்தர்களுடைய கவலைகளை போக்கக்கூடியவள். பக்தானாம் ஆர்த்தி நாஷினி. 62வது ஸ்லோகம்.
அந்தர்பலா, உள்ளே இருக்கிற பலம் அப்படின்னு சொல்கிறா. உள்ளே இருக்கிற பலம்ங்கிறது என்னது? உள்ளே இருக்கிற எனர்ஜி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதிக ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம உடம்பு சரியில்லைனா கூட நமக்கு தைரியமாக இருப்போம். மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லுவா இல்லையா? ஸோ மனோதிடம், இந்த மனோதிடத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். ஸ்திரா, ஸ்திரானா ஸ்திரமாக இருக்கக்கூடியவள். அடுத்து லக்ஷ்மீர் ஜரா மரண நாசினி. லக்ஷ்மிங்கிறதே மங்களங்கள் தரக்கூடியவள். சிவா எப்படி மங்களமோ அதே மாதிரி ஐஸ்வர்யம் நிறைந்தது லக்ஷ்மிங்கிற திருநாமம். ஐஸ்வர்யங்கள் நிறைந்தது, வெல்த். ஜரா மரண நாசினி. ஜராங்கிறது மூப்பு, வயோதிகம். மரணம்ங்கிறது நமக்கே தெரியும், டெத்து. ஸோ இதையெல்லாம் போக்கக்கூடியவள். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பெர்த்து டெத்து சைக்கிள்லேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவள். இந்த ஒரு பய சாகரத்துலேருந்து நம்மளையே நம்முடைய எல்லா கர்மம் பாவங்களை தொலைக்கக்கூடியவள். இன்டைரக்டாக அதுதான். அடுத்து ஸ்ரீரஞ்சிதா. ரஞ்சிதான்னு மிக மிக அழகாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீரஞ்சிதா. ஸ்ரீங்கிறது இந்த இடத்துல பகவானையும் குறிக்கும். பகவானுக்கு பிரித்தமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீரஞ்சிதா. மயக்கக்கூடிய அழகை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். மகா மாயா இல்லையா? ஃபுல்லாக இல்யூஷன். இந்த மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடியவளே அம்பாள் தான், மகா மாயா. சோம சூரிய அக்னி லோச்சனா ஸ்வேத ரிஷப வாகனான்னு இப்போ கூட பாட்டு எழுதியிருக்கா இல்லையா? ஸோ சோம சூரிய அக்னி லோச்சனா. லோச்சனம்ங்கிறது கண். அப்போ கண்களில் என்ன இருக்குது? சோமன்கிறது சந்திரன், சூரியங்கிறது சன், சூரியன், அக்னியை வச்சுருக்கா. ஸோ அம்பாள் இது மூணுத்தையுமே, முக்கண்ணி தானே அம்பாள், 3 கண்கள்லையுமே 3 இது இருக்குது. சோம சூரிய அக்னி லோச்சனா. சந்திரன், சூரியன், அக்னியை கண்களில் வைத்திருப்பவள். ஸோ பகவானை போலவே 3 கண்களும் 3 இது, சந்திரன், சூரியன், அக்னி அப்படின்னு சொல்கிறான். ஸோ 57வது ஸ்லோகத்திலேருந்து 62வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்லோகம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி சகஸ்ர நாமாவளி 422 நாமாக்கள் இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 423வது நாமா. ஓம் அர்த்தநாரீஸ்வரி தேவ்யை நமக. ஓம் சர்வ வித்யா பிரதாயின்யை நமக. ஓம் பார்கவ்யை நமக. ஓம் யாஜுஷி வித்யாயை நமக. ஓம் சர்வோபனிஷதாஸ்திதாயை நமக. ஓம் வியோமகேஷாயை நமக. ஓம் அகில பிராணாயை நமக. ஓம் பஞ்சகோஷ விலக்ஷணாயை நமக. ஓம் பஞ்ச கோஷாத்மிகாயை நமக. ஓம் பிரதீச்யை நமக. ஓம் பஞ்ச பிரம்மாத்மிகாயை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் ஜகஜ்ஜரா ஜனித்ரியை நமக. ஓம் பஞ்சகர்ம பிரசூதிகாயை நமக. ஓம் வாக்தேவ்யை நமக. ஓம் ஆபரணாகாராயை நமக. ஓம் சர்வ காமிய ஸ்திதயே நமக. ஓம் அஷ்டாதச சதுஷ்ஷஷ்டி பீட்டிகாயை நமக. ஓம் வித்யயா யுதாயை நமக. ஓம் காளிகாயை நமக. ஓம் ஆகர்ஷண்யை நமக. ஓம் ஷியாமாயை நமக. ஓம் யக்ஷிண்யை நமக. ஓம் கின்னரேஸ்வர்யை நமக. ஓம் கேதக்யை நமக. ஓம் மல்லிகாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் வாராஹ்யை நமக. ஓம் தரண்யை நமக. ஓம் த்ருவாயை நமக. ஓம் நாரசிம்ஹை நமக. ஓம் மகோக்ராஸ்யாயை நமக. ஓம் பக்தானாம் ஆர்த்திநாஷின்யை நமக. ஓம் அந்தர்பலாயை நமக. ஓம் ஸ்திராயை நமக. ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் ஜரா மரண நாஷின்யை நமக. ஓம் ஸ்ரீரஞ்சிதாயை நமக. ஓம் மகாமாயாயை நமக. ஓம் சோம சூரிய அக்னி லோச்சனாயை நமக. ஹரே கிருஷ்ணா.